பொதுவாகவே சின்ன வயசில் நம்ம எல்லாருமே கிரவுண்டில் போயிட்டு இந்த கிரிக்கெட் விளாட்றது, அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் வெளியே ஃப்ரெண்ட்ஸோட கண்ட இடங்களுக்கு சுற்றுறது, கண்ட இடங்கள்னால் நமக்கு பரிச்சயப்பட்ட நம்ம ஊரில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் சுற்றுவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம போகும்போது நம்மளை அறியாமலே ஒரு சில கெட்ட விஷயங்களும் பண்ணுவோம், ஒரு சில நல்ல விஷயங்களும் பண்ணுவோம். அது நமக்காக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கவங்களாக இருக்கட்டும், நம்ம நல்லது பண்ணால் அவங்க எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும். நம்ம கெட்டது எதனா ஒன்று பண்ணோன்னா அந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் வெளியே போய் கேம் விளாண்டுட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே பாதிக்கும். ஆனால் இந்த கதையில் நல்லது பண்ண போய் ஒரு சின்ன பசங்களோட கேங்கில் ஒரு பையன் ஒரு அமானுஷ்யத்தால் பாதிக்கப்படுறாரு. அவரோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவமாக இந்த இன்சிடெண்ட் மாறுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அமானுஷ்யம் அவரை மட்டும் பாதிக்கலைங்க, அவரோட ஃபேமிலியவும் பாதிச்சிருக்குது இவர் மூலமாக. பயங்கரமான ரொம்பவே திகிலாக இருக்கிற ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின தம்பியோட பேர் ஜீவா. அவருக்கு இப்போது 22 வயசாகுதுங்க. ஜீவா நெய்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவரோட வாழ்க்கையில் அவர் 10th ஸ்டாண்டர்ட் முடித்து அந்த பப்ளிக் எக்ஸாம் லீவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் அவங்களோட ஊரில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குதுங்க. அதாவது ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது. அந்த அமானுஷ்யம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே ஜீவாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தானாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நெய்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்தில் மொத்தத்துக்கே ஒரு 250லேருந்து 260 வீடுகள் தான் இருக்கும். அதாவது 250 குடும்பம் தான் அந்த ஊர்லேயே மொத்தத்துக்கு இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளும் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி இருக்காதான். அங்கங்கே மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்குமாங்க. இந்த கிராமத்தை ஒட்டியே ஒரு ஆறு ஓடுமா. அந்த ஆற்று பகுதிக்கு போகிறதுக்கே 1.5 கிலோமீட்டர் ஆகுமாங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இந்த ஆத்துக்கு பக்கத்துல தான் இவங்களோட ஊரோட எல்லையும் ஆறும் ஒரே மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அங்க ஒரு பாலம் இருக்குமாங்க. இந்த பாலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஊர்லேருந்து வெளியே போகிறதுக்கு மொத்தம் 3-4 வழி இருக்குது. இப்போது அந்த ஆற்று பகுதிக்கு போகிற வழியில் ஒரு கிரவுண்டு இருக்குமாங்க. முள்ளுச்செடி, இந்த கருவேல மரம், அந்த மாதிரிலாம் இருந்த இடத்த பசங்களாக சேர்ந்து, ஊரில் இருக்கிற பசங்களாக சேர்ந்து மொத்தமாக அதை காலி பண்ணிவிட்டு அதை கிரவுண்டாக வச்சுருக்கிறாங்க. இவங்க கிரிக்கெட் விளாட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்க ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுடுகாடு இருக்குது. பொதுவாகவே ஒரு கிராமம்னா அந்த கிராமத்துக்கு சுடுகாடு ஊரோட முச்சந்தியில் இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கிராமத்திலையும் ஒரு சுடுகாடு இருந்திருக்குது. அது ரொம்ப தொலைவில் இருந்த காரணத்தினாலையும் அபகரிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா ஒரு கிரவுண்டு. இந்த கிரவுண்டை சுற்றிலுமே நிறைய இந்த புறம்போக்கு இடம் மாதிரி தான் இருக்குமாங்க. அந்த கிரவுண்டில், அதாவது அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் சுடுகாடு ஒன்று கொண்டு வராங்க புதுசாக. பசங்களாக சேர்ந்து ரெடி பண்ண இந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் அந்த சுடுகாடு என்னைக்கு வந்துச்சோ அதுக்கப்புறமா ஊரில் ஏகப்பட்ட மரணங்கள் நடக்குதுங்க. ஏகப்பட்ட பேர் செத்து போகிறாங்க. அதில் நிறைய பேர் தாத்தா பாட்டிங்க ஆல்ரெடி சாக கிடக்கிறவங்க தான் செத்து போகிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பசங்களாம் பைக்கு ஓட்ட தெரியாமல் இந்த சீனை போடுறது, ஒரு மாதிரி முறை இல்லாமல் ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஸ்கிட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி ரேஸ்லாம் விட்டு நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் சாக ஆரம்பிக்கிறாங்க. சுடுகாடு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஊரில் ஒரு மித்தாவோ இந்த நம்பப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைங்க. மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது சுத்தமாக. இந்த ஊர்லேயும் சரி, இந்த கதையை அனுப்புன ஜீவா பிரதருக்கும் சரி, அவங்க கேங்குக்கும் சரி, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இவங்க பாட்டுக்கு அந்த கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே எந்த அமானுஷ்யமும் வரல, நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜீவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த கிரவுண்டுக்கு போகிறது கிடையாது. அதுக்கு ரீசன் 10th ஸ்டாண்டர்ட் வராங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வருஷத்துக்கு, எப்போ 10th சேர்ந்தாங்களோ அப்போலேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டு இவங்க விளாடவே மாட்டாங்களாம். யாருமே கண்டுக்கவே இல்லை இந்த கிரவுண்டை.
ஜீவா கிட்டேயும் அவங்களோட அந்த ஊரில் இருக்கிற பசங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாருக்கிட்டையுமே ஃபோன் கிடையாது. அவங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்குமா. ஏரியாவிலேருந்து மொத்தமாக ஒரு 10 பசங்க கிளம்புறாங்கன்னா காலையில் அங்கே போனதுக்கப்புறமா ஈவினிங் 4 மணிக்கு தான் மொத்த பசங்களும் ஒன்றா வருவாங்க. ஃபோனே கிடையாது, நேர்லேயே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக போயிட்டு இருந்துருக்குதுங்க அந்த பசங்களுக்கு. இப்போது ஒரு வருஷமாக கிரவுண்டுக்கே போகாத பசங்க போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த லீவில் இருக்கும்போது வெளியே விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஈவினிங் 4லேருந்து 4:30 மணி இருக்குமாங்க. வெளியே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த பழைய டீம் இந்த பசங்க எல்லோரும் வந்து நம்ம ஏன்டா அந்த கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளாடக்கூடாது, ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது நம்ம அந்த கிரவுண்டுக்கு போய் வாங்கடா அங்கே போய் விளாட்லான்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 10 பசங்க கிளம்பி இந்த கிரவுண்டுக்கு போகிறாங்க. ஈவினிங்காக ஒரு 5லேருந்து 5:30 மணிக்குள்ளே அந்த கிரவுண்டையும் ரீச் ஆகுறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னன்னா இவங்க க்ளீன் பண்ணி வச்ச இவங்களோட கிரவுண்டாகவே இல்லை, சுடுகாடாக மாறி இருக்குது. ஏன்னா பக்கத்தில் அந்த சுடுகாட்டில் பணத்தை எரிக்க வருவாங்க இல்லையா, அவங்க அந்த பணத்துக்கு மேலே போடுற மாலை, எரிஞ்ச கட்டைங்க, அப்புறம் அந்த பணங்கள் யூஸ் பண்ண அந்த விஷயங்கள், நிறையா பொருட்கள்லாம் வந்து அந்த கிரவுண்டில் சிதறி கிடக்குதான். இந்த போக அந்த பொம்மை, இந்த சூனியை வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம், எலுமிச்சம்பழம்லாம் ஒரு மாதிரி அழுகி கருகி போய் ஒரு மாதிரி வாடை வந்து அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பணம் ஸ்மெல் அடிச்சிருக்குது. இதை பார்த்துட்டு இந்த பசங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி வராமல், என்னடா அது நம்ம தான் வந்து இதை ரெடி பண்ணோம், இப்போயும் நம்மளே ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கிரவுண்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 7 மணி வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. க்ளீன் பண்ணவே முடியலை, இன்னுமே அதிகமாக தான் இருக்குது. சரிடா 7 மணிக்கு மேலே க்ளீன் பண்ண வேணாம், நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவோம், நாளைக்கு காலையில் மறுபடியும் வந்துடலாம், லீவ் டைமில் தானே இருக்கிறோம், நாளைக்கு காலையில் ஒரு 9:30 10 மணிக்கெலாம் இங்கே வந்துடுவோம், மத்தியானத்துக்குள்ளே ரெடி பண்ணிட்டோம்னா ஈவினிங்காக மேட்சை போட்டுறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த கதையை நமக்கு அனுப்பின ஜீவா தம்பியும் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அவரோட வீட்டில் ஜீவாவோட அப்பா அம்மா 3 பேர் தான். இவங்க இருக்கிறது ஒரு தனி வீடு தான். இந்த தனி வீட்டில் மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு ஹால் இருக்குமாங்க. இந்த ஹாலுக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த பெட்ரூமில் தான் ஜீவா படுத்து தூங்குவார். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். இந்த ஹாலுக்கு அப்படியே உள்ளே போனால் டைனிங் ஏரியா இருக்குமா. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூம் மாதிரியான அமைப்பு இருக்குமா, அங்கே தான் டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவை ஒட்டியே கிச்சன் இருக்குமாங்க. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இந்த வீட்டில் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கும், அதுவும் ஜீவாவோட பெட்ரூமில் தான் இருக்கும். ஜீவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு 10-10:30க்குள்ளே சாப்பிட்டுட்டு அவரோட பெட்ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாரு. ஜீவாவோட அப்பா அம்மா 2 பேருமே ஹாலில் படுத்து தூங்கிடுறாங்க. மிட் நைட் 1 மணி இருக்குமாங்க. இது வெயில் காலங்கிறனால ஃபேனை போட்டு ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு பெட்டில் ஜீவா. 1 மணிக்கு அவருக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸ்வெட் ஆகும்போது டக்குன்னு கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது ரூமே. என்னடா அது, ஒருவேளை கரண்ட்டு போயிருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாரு. ஒரு 15 நிமிஷத்துக்கு கண்ணை திறந்தே தான் இருக்கிறாரு, அரை தூக்கத்திலே இருக்கிறாரு. ஆனால் எந்திரிச்சு போய் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கா இல்லை யாருன்னா ஆஃப் பண்ணாங்களா இதெல்லாம் எதுவுமே பார்க்கல. டயர்டில் படுத்தே கிடக்கிறாரு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்வெட்டிங் அதிகமாகி எரிச்சலாகி எந்திரிச்சு போய் ஃபேன் சுவிட்சை பார்க்குறாரு. ஃபேன் சுவிட்சை யாரோ ஒருத்தவங்க ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. என்னடா அது, யார் இந்நேரத்தில் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்கலை, தூக்கத்தில் இருக்கிறாரு. சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு படுத்துடுறாரு. அவர் போய் படுத்து அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிக்குது. கண் முழிச்சு பார்க்குறாரு, ஃபேன் ஆஃபில் இருக்குது. என்னடா அது, இப்போ தான் போய் ஆன் பண்ணி விட்டு வந்தோம், மறுபடியும் யார் ஆஃப் பண்ணியிருப்பா. ஜீவாவோட மனசில் இந்த அமானுஷ்யம் பேய் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இடமே கிடையாதாங்க. கிராமத்தில் வளர்ந்த பையங்கிறனாலையும் அவங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லி வளர்த்தது காரணத்தினாலையும் அவருக்கு பயம் வரலை, எரிச்சலாக தான் வருது. இந்த சுவிட்சு வந்து ஏதோ ஒரு லூஸ் கான்டாக்டாக இருக்குன்னு தான் நினச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு போய் மறுபடியும் ஃபேனை ஆன் பண்ணி விட்டு வந்து படுத்துட்டார். இதுக்கப்புறமா அந்த ஃபேன் ஆஃப் ஆகவே இல்லை, இவருக்கு ஸ்வெட் ஆகலை, நல்லா படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஜீவா எந்திரிக்கும் போது அவரால் எந்திரிக்க முடியலை பெட்டை விட்டு. அவங்க அம்மா என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இவருக்கு ஹெவி ஃபீவராக இருந்திருக்குது. கண்ணே திறக்க முடியலை, ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலி. ஜீவா நைட்டு நடந்த இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா ஜீவாவுக்கு நடந்தது ஒரு அமானுஷ்யமாகவே அவருக்கு தெரியலை. அந்த சுவிட்ச் வந்து லூஸ் கான்டாக்டாக இருக்குங்கிறது தான் அவரோட மைண்ட் செட். இப்போது அவங்க அம்மா டேப்லெட் கொடுக்குறாங்க. டேப்லெட் போட்டு அன்றைக்கி நாள் முழுக்க வெளியவே போகாமல், இந்த பசங்களும் யாருமே இவரை வீட்டுக்கு வந்து கூப்பிட வரல, நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கிறாருங்க.
நேற்று நைட்டு 1 மணிக்கு அவருக்கு ஒரு அமானுஷம் நடந்திருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு இந்த டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்தார் இல்லையா, அடுத்த நாள் காலையில், இப்போது நைட்டு 1 மணிக்கு ஃபேன்லாம் ஆஃப் ஆகலை. இவரே ஆல்ரெடி ஃபேனை லோவில் வச்சுட்டு பெட்ஷீட் போட்டு ஃபுல்லாக பொத்தி தான் படுத்துருக்கிறாரு. ஏன்னா ஃபீவரிஷாக இருக்கிறனால பெட்டை ஃபுல்லாக தலை வரைக்குமே பொத்தி தான் படுத்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. திடீர்னு இவரோட போர்வையை பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. அது எப்படின்னா, இவரோட தலையில் நல்லா இப்படி முட்டு கொடுத்து வச்சுருப்பாராம். அந்த போர்வையை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி தலையில் இப்படி வச்சு அமைக்கி படுத்திருப்பாராம். யாராச்சும் ஒருத்தவங்க இழுத்தாங்கன்னா தலையும் சேர்ந்து தானே இப்படி எந்திரிக்கும். அதில் டிஸ்டர்ப் ஆகி பயந்து போய் அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா பெட்ஷீட் அவரோட கட்டிலுக்கு கீழே கிடக்குது. ஆனால் ரூமில் யாருமே இல்லை. ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இவருக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியலை. டைம் பார்க்குறாரு, 1 மணி. நேற்று நைட்டு 1 மணிக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு நம்மளை தூங்க விடாமல். இன்றைக்கி நைட்டும் யார் வந்து இழுத்துருப்பா? அப்பா அம்மாவை போய் ஹாலில் பார்க்குறாரு. ஜீவாவோட அப்பா அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவரோட ரூமில் வந்து உட்கார வரும்போது அவரோட முதுகில் ஒரு மூச்சு சத்தம் கேட்டது மட்டும் இல்லாமல் அவரால் நல்லாவே உணர முடியுது. அவர் முதுகில் ஏதோ ஒரு காற்று பலமாக அடிக்குது. பயந்து போய் ஒரு 2 செகண்ட் அப்படியே ஃப்ரீஸாக இருக்கிறாரு. இவருக்கு தான் பயம் கிடையாது. யாராதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா காற்று, சரியான காற்றான், சூறாவளி காற்று. இந்த ஜன்னல் வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ரூமோட ஜன்னல், அது வழியாக அந்த சூறாவளி காற்று வெளியே அடிக்கிற காற்றுக்கு இவரோட முதுகில் வந்து அந்த காற்று பட்டிருக்குது அப்படின்னு இவரே ஃபிக்ஸ் ஆகிக்கிறாரு. அது போக இவர் இருக்கிற அந்த ரூம் விண்டோ இருக்கு இல்லையா, அந்த விண்டோக்கு வெளியவே ஒரு தென்னை மரம் இருக்குமா, குட்டி தென்னை மரமா, அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த தென்னை மரம் அடிக்கிற காற்றுல யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியே இவருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அது ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்திருக்குது. இந்த சூறக்காற்றுல வந்து தென்னை மரம் ஆடி எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதுவே சின்ன தென்னை மரம் ஆடிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இவருக்கு பயம் வரல. சரி, இந்த காற்றுல தான் முதுகில் ஏதோ பட்டிருக்கு போலன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி தாக எடுத்துருக்குது, குடிச்சிட்டு படுத்துருக்கிறாரு. இப்போது இவர் குடிச்சிட்டு படுத்திருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறாருங்க. யதார்த்தமாக ஒரு இடத்துல மூச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது ரூம்குள்ளே. ரூமே ஒரு மாதிரி டெட்லி சைலன்ஸாக இருக்கும்போது எங்கேயாச்சும் சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட நமக்கு பயங்கரமாக கேட்கும். அதே மாதிரி தான் இப்படி ஒரு மூச்சு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. இப்போ தான் ஜீவா அவரோட ரூமில் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கிறாரு. இவங்க ரூமில் ஒரு ஷெல்ஃப் இருக்குமாங்க, ரூமோட சேர்ந்தே ஷெல்ஃப் இருக்குமா. அது டெட் எண்டு வரைக்கும் போகுமா, இந்த ரூமோட எண்டு வரைக்கும் போகுமா. எண்டில் குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்குமா, அதில் அட்டைப்பட்டியெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாராம் இவங்க அப்பா. அந்த அட்டைப்பட்டியோட கேப்பில் மனுஷனோட மண்டை மாதிரியும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு மாதிரி கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம். அதோட உருவமே இவருக்கு சரியாக தெரியலை. ஆனால் அதோட கண்ணு மட்டும் ஒரு மாதிரி டார்க் ரெட்டாக சிகப்பு கலரில் இவரையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க. பெருமூச்சு விட்டுக்கிட்டே இவரையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருக்குது அந்த உருவம். இதை பார்த்த அடுத்த செகண்டு இவர் அலறி அடித்து கத்திருக்கிறார். அம்மான்னு சொல்லி கத்திட்டு எந்திரிச்சுலாம் ஓடல. போர்வை வச்சுருந்தார் இல்லையா, அதை எடுத்து முகத்தை ஃபுல்லாக மூடிக்கிட்டு அழுதுகிட்டே அப்படியே கையெல்லாம் நடுக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவர் கத்துன கத்தில் உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே எந்திரிச்சு ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க. என்னாச்சு ஜீவான்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே. அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, பா இதெல்லாம் வந்து கற்பனையாக இருக்கும்பா, எதனா கனவு கண்டிருப்ப, கனவுலாம் இல்லைப்பா, நான் சத்தியமாக அங்கே ஒரு உருவத்தை பார்த்தேன், நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது, அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும்போது அவங்க அப்பா அவங்களோட குலதெய்வம் திருநீரை எடுத்து இவருக்கு பூசி விட்டுட்டு, ஒன்றும் இல்லைப்பா நீ வா எங்கள் கூட படுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. அவங்க அப்பா அம்மா கூட நைட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவருக்கு வரலை. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே ஜீவாவுக்கு ஃபீவரே இல்லைங்க. அவர் நார்மலாக தான் இருந்திருக்கிறாரு. ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஜீவா இவருக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க. டேய் என்ன பயம்படுத்த பார்க்குறியா, சும்மா எதையாவது சொல்லாத, நீ ஏன் எதனா கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்க்க தான் செஞ்சுருக்கிறாங்க. யாருமே நம்பலை. அன்னைக்கு ஈவினிங்காக ஒரு 5-5:30 மணிக்கெலாம் இவங்க எல்லோரும் கிளம்பி அதே கிரவுண்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஷாக். என்னென்னா இவங்க எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் காற்றுக்கு வந்து விழுந்துச்சா அத்தனை புணங்கள் இந்த 2 நாளில் வரவும் இல்லை. இவங்க க்ளீன் பண்ண எல்லா பொருளுமே எங்கெங்கே கிடந்துச்சோ அந்த கிரவுண்டில் அதே இடத்துல கிடக்குதாங்க. மாலை, அந்த கருகின கட்டை, இந்த புணங்களுக்கு யூஸ் பண்ண பொருட்கள், அவங்கவுங்க போட்ட துணிமணியெல்லாம் எடுத்து எரிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த சுடுகாட்டில், அது எல்லாமே மறுபடியும் இவங்களோட கிரவுண்டில் வந்து கிடந்திருக்குது.
இது பார்க்கும்போது ஜீவாவுக்கு லைட்டாக ஒரு பயம் வந்திருக்குதுங்க. பேயினா பயமே இல்லாத ஒரு பர்சனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. ஆனால் மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அலட்சியமாக தான் இருக்கிறாங்க. டேய் இது என்னடாம்மா காற்றுல வந்து விழுந்துருக்குண்டா, எல்லாத்தையும் எடுத்து போடுங்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ண ஆரம்பித்து வேகமாகவே க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 6-6:30 மணி இருக்குமாங்க, ஒரு மேட்ச் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க மேட்ச் விளாட்றதுக்காக எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நைட்டு 8 மணி மாதிரி அந்த கிரவுண்டே ஒரு மாதிரி கருமேகத்தால் சூழ்ந்து காற்று பயங்கரமாக அடிச்சிருக்குது இந்த கிரவுண்டுக்குள்ளே. இது எப்படின்னா, அவரே என்கிட்ட சொன்னார். எக்ஸாம்பிளுக்கு இந்த நீங்கள் அவர் அனுப்பின மெசேஜ் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. காஞ்சனா படத்தில் அந்த கிரவுண்டு சீன் ஒன்று வரும்லனா, அந்த கிரவுண்டு சீனில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ டிட்டோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் எங்களுக்கும் எங்களோட வாழ்க்கையில் நடந்துச்சு. வானமே ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு, கிளியராக இருந்த ஸ்கை திடீர்னு ஒரு மாதிரி கருமேகமாக சூழ்ந்து காற்று அவ்வளோ அடித்து அந்த இடமே ஒரு மாதிரி தூசியெல்லாம் பறந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகிருக்குதுங்க. இதில் பயந்து போய் எல்லா பசங்களுமே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. பயந்து போயினா அமானுஷத்தை பார்த்து இல்லை, மழை வரப்போது போல் சூறக்காற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா பசங்களும் கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா சுத்தமாக காற்றும் அடிக்கலை, கருமேகமும் இல்லை, மழையும் பெய்யலை. மறுபடியும் அந்த கிரவுண்டுக்கு போக வேணாம், நம்ம பாட்டுக்கு இங்கேயே விளாட்லாண்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் இல்லை, இருட்டிருச்சு ஆல்மோஸ்ட். இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாலே தான் விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க எல்லா பசங்களும். இப்போ வீட்டில் திட்டு விழுகுது, இதுதான் வீட்டுக்கு வர நேரமா, 7 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்குறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஜீவா அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளாண்டுட்டு வந்த அந்த சந்தோஷமும் வீட்டில் வந்து திட்டு வாங்கின அந்த கோபமும் சேர்ந்து ஆல்ரெடி அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறதையே மறந்துட்டு அவரோட பெட்ரூம்குள்ளேயே போய் படுத்து தூங்கிட்டாராங்க. அன்னைக்கு நைட்டு ஜீவா அந்த ரூமில், அந்த அமானுஷத்தை பார்த்த அதே ரூமில் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க நகத்தை வச்சு உடம்புல, அதாவது நெஞ்சில் கீறுற மாதிரி ஒரு வலி வந்திருக்குதுங்க. மூஞ்சிக்கு நேராக மூச்சு காற்று பலமாக அடிக்கிற மாதிரி இப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. அதை அவரால் ஃபீல் பண்ணவும் முடியுது. இடமே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது, செம்ம கூலிங்காக இருக்குது. இவரோட ரூம் டெம்பரேச்சர் என்னங்கிறது ஜீவாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போது இவரோட ரூம் டெம்பரேச்சர் இல்லை. கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, என்னடா அது வழக்கத்துக்கு மாறா ஏதோ புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஜீவா மட்டும் தனியாக அந்த கிரவுண்டில் நைட்டு 12:30 மணிக்கு தனியாக படுத்திருக்கிறாரு. கிரவுண்டோட நடு சென்டரில் படுத்திருக்கிறாரு. அவரை சுற்றிலுமே ஒரு மாதிரி இருட்டு, தூரத்தில் ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. அதுவும் அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டில் ஒரு பொணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த வெளிச்சம் தான் இவர் கண்ணில் படுது. அந்த சுடுகாட்டிலேருந்து ஒரு சத்தம் வருது, ஜீவா இங்கே வா, இங்கே வா, என் கூட வந்துரு, என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பையன் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறான். ஒரு பையனோட குரல் தான் ஜீவாவுக்கு கேட்டிருக்குது. பயந்து போய் படுத்திருந்தவர் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. இப்போது சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு இருந்த அந்த வெளிச்சம் அது அணைஞ்சிருது. வெறும் புகையாக மட்டும் போய்கிட்டு இருக்குது, நெருப்பு எதுவுமே இல்லை, வெளிச்சமே இல்லை. இவரை சுற்றிலுமே ஒரு மாதிரி கொய் இருட்டாக இருக்குதாங்க. வானத்தில் நிலாவோட வெளிச்சம் மட்டும்தான் இவருக்கு தெரியுது. அந்த வெளிச்சத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையுமே. இவருக்கு நல்லாவே தெரியுது இந்த கிரவுண்டில் இவரை சுற்றி சுற்றி யாரோ ஒருத்தவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல சவுண்டு கேட்குது, பின்னாடி ஓடுறாங்க, சைடில் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே யாருன்னு கேட்குறேன்ல, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது இவர் ஷோல்டர் மேலே ஒரு கை வந்து படுதுங்க. இந்த கை பட்ட உடனேயுமே இவருக்கு ஹார்ட் பீட்டே நின்றுது. மரண பயத்தை காட்டியிருக்குதுங்க. பார்க்கலாமா வேணாமா, பார்த்துடலாம் யாருன்னு தான் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு மெதுவாக குனிஞ்சு சைடு கண்ணில் பார்த்தா ஒரு எரிஞ்சு போன கையாங்க. விரல்ல நகம் வந்து ஒரு மாதிரி நீளமாக இருக்குதான். கையில் இருக்கிற சதையெல்லாம் ஒரு மாதிரி பிஞ்சு போய் ரத்தக்கரையாக ஒரு மாதிரி ரத்தமெல்லாம் உறைஞ்சி போய் அதில் புழு வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வாமிட்டு வர அளவுக்கு பயங்கரமாக இருந்திருக்குது அந்த கை. இதை பார்த்துட்டு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாரு. அலறி அடித்து கத்தி எந்திரிச்சா கனவு. ஜீவா கத்துன கத்துல அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி தான் வீடுங்கள்லாம் இருக்குன்னு. தூரமாக இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டாளுங்களாம் வந்திருக்கிறாங்க. என்னாச்சுப்பா, எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜன்னல் ஓப்பனில் தான் இருக்குது இவர் ரூமில். இவர் கத்துன அப்போ எந்த அளவுக்கு கத்திருக்கிறான்னு பாருங்கள். எல்லாருமே வீட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேட்டு இவங்க அப்பா அம்மாவும் எந்திரிச்சு இப்போ ஜீவாவோட அம்மா அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுடா, என்ன கனவுல வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு கேட்குறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நான் உண்மையை சொல்லிடுறேம்மா, அந்த கிரவுண்டுக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் போனோம்.
கிரவுண்டில் வந்து இந்த மாதிரி மாலை, செத்து போனவங்களோட அந்த பொருட்கள், அங்கே எரிச்சவங்களோட நிறைய அந்த கட்டை அது இதுன்னு சொல்லிட்டு கிடந்துச்சு. அது எல்லாத்தையுமே நாங்கள் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு கனவுல இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது போக நம்மளோட ரூம்குள்ளேயுமே அந்த அமானுஷம் என்னை துரத்த ஆரம்பிச்சிச்சுமான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறார். இப்போ அவங்க அப்பா அவரை திட்டிட்டு, இதுக்கு தான் உன்னை வந்து ரொம்ப தூரம் போகாத, அந்த சுடுகாட்டு பக்கத்தில் போகாதுன்னு சொல்கிறதுன்னு சொல்லி திருநீர் எடுத்து பூசி விட்டுருக்குறாருங்க. குலதெய்வம் திருநீரை முத நாள் பூசி விட்டார் இல்லையா, அதே மாதிரி பூசி விட்டுட்டு அவங்க 2 பேருக்கு நடுவில் படுக்க வச்சிருக்கிறாங்க ஹாலில். எல்லாருமே தூங்குனதுக்கப்புறமா மிட் நைட் ஒரு 2:30 மணி இருக்குமாங்க. கரெக்டாக இவங்க எல்லாரும் தூங்கி ஒரு 1 மணி நேரத்திலேயே அவங்களோட வீட்டை சுற்றி யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. இது பலமாக கேட்குது, நல்லாவே கேட்குது. இந்த டிஸ்டர்பன்ஸில் மறுபடியும் ஜீவா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சவர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்க்குறாரு. அவரோட அப்பா அம்மா 2 பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு மட்டும் நல்லாவே சத்தம் கேட்குது. என்னடா அது, அப்போ நமக்கு மட்டும்தான் கேட்குதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போது அவரோட தலைக்கு மேலே இப்படி ஒரு முனங்கல் சத்தம் கேட்குதுங்க. இவருக்கு பயமாக இருக்குது. அதை பார்க்க வேணான்னு சொல்லிட்டு கீழே படுத்து போர்வையை தலையை ஃபுல்லாக பொத்திடுறாரு. போத்துனதுக்கப்புறமாவும் அந்த சத்தம் பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. ஃபேன் ஓடுற சவுண்டு இவருக்கு கேட்கலை. ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிக்குது. ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பித்தா எப்படினாலும் தன்னோட அப்பா அம்மா 2 பேரும் எந்திரிச்சிருவாங்க, யாராச்சும் ஒருத்தர் எந்திரிச்சா கூட அப்புறமா எந்திரிச்சிடலாம்னு சொல்லிட்டு இவர் பயந்துக்கிட்டே படுத்துருக்கிறாரு. ஒரு 5 நிமிஷமாகவே யாருமே எந்திரிக்கலை. இவருக்கு மட்டும்தான் சத்தம் கேட்டுச்சு. அதே மாதிரி இவருக்கு மட்டும்தான் ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு மெதுவாக போர்வையை விளக்கிட்டு கண்ணு மட்டும் மேலே இருக்கிற மாதிரி மேலே பார்த்துருக்குறாருங்க. சீலிங்கை பார்த்தா ஃபேன் ஓடலை. ஃபேனுக்கு வெளியே, அதாவது ஃபேனுக்கு பக்கத்தில் ஒரு பையனோட உருவமாங்க. ஒரு பையனோட உருவம். இது கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் தலை மட்டும் மனுஷனோட தலை மாதிரி இருக்குதாங்க. இவர் கனவுல வந்துச்சு இல்லையா, தோல்லாம் ஒரு மாதிரி பிஞ்சு போய் சதெல்லாம் ஒரு மாதிரி உறிஞ்சி அங்கே ரத்தக்கரையோட புழுவாக இருக்கிற மாதிரி சொன்னார் இல்லையா, அந்த உருவத்தோட முகம் மேலேருந்து இவரை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டே, இவர் நேரில் பார்த்தார் இல்லையா இவரோட ரூம்குள்ளே, அந்த கண்ணு ஒரு மாதிரி டார்க் ரெட்டாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதே கண்ணு அதே உருவம் இவரை முறைச்சிக்கிட்டே மேலேருந்து இறங்கி வருதான். பயந்துட்டு இவரோட குலசாமியை மனசில் நினச்சிட்டு போர்வையை பொத்திட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டாராங்க. இவருக்கு அடுத்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருந்துச்சான்னு கூட தெரியல, அந்தளவுக்கு கண்ணை மூடி பயத்தில் தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் ஒரு கோவிலுக்கு கூட்டு போகிறாங்க. அந்த கோவில் கருப்பசாமி கோயிலாங்க. அந்த கருப்பசாமி கோயிலில் ஒருத்தருக்கு சாமி வருமா. இவங்க ஊரில் நிறைய பேருக்கு அவர் தான் குறி சொல்லுவாராம். அது போக அவங்க ஊரில் எதனா ஒரு அமானுஷம் நடந்தாலோ யாருக்காயும் பேய் பிடிச்சாலும் அவர் தான் ஓட்டுவாராம். அவரை பார்க்க போனப்போ அவரோட வீட்டில் அவர் இல்லை. ஊர் திருவிழாக்காக வேற ஒரு ஊருக்கு 5 நாள் வெளியே போயிருக்கிறாரு, அவர் வரதுக்கு 5 நாள் ஆகும்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஏமாற்றத்தோட அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா ஜீவாவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. டேய், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா, உன்னோட மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம், கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கோ, அதுலேருந்து விலகியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அன்னைக்குன்னு பார்த்து இவங்களோட வீட்டாளுங்க, அதாவது சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தவங்க தவறிடுறாங்க. அவங்க இறந்த வீட்டுக்கு ஜீவாவோட அம்மா அப்பா 2 பேருமே ஜீவாவை வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. நீ அங்கேயும் வர வேணாம், ஆல்ரெடி இறந்து போனவங்களோட இடத்துக்கு போயிட்டு தான் உனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நீ ஒரு கற்பனையில் இருக்கிற, இப்போ யதார்த்தமாக கூட்டு போனால் கூட அவங்களோட ஆவியும் உன்னை பின்தொடருதுன்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவேன், நீ வீட்டிலே இருறா சாமி, நாங்கள் இப்போ போயிட்டு வந்துடுறோம், பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 2 தெரு தள்ளி தான் அந்த இறந்து போனவங்களோட வீடு இருக்குது, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜீவா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாரு. ஈவினிங்காக ஒரு 4:30 மணிலேருந்து 5 மணி இருக்குமாங்க. ஜீவா மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஹாலில் ஒரு டிவி இருக்குமா. அந்த டைனிங் ஏரியா சொன்னார் இல்லையா, அந்த டைனிங் ஏரியாவுக்கும் ஹாலுக்கும் நடுவில் டிவி இருக்குமா. அங்கே டிவியை நல்லா சத்தமாக வச்சு இவருக்கு பிடிச்ச கார்ட்டூன் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதில் இருக்கிற டிவியை பார்த்துக்கிட்டு மனசை டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஜீவாவோட பெட்ரூம்குள்ளே தான் ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாத்ரூமை யாரோ ஒருத்தவங்க உடன்னு உடைக்கிறாங்க. ஜீவாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. டிவி வால்யூமை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. நல்லாவே தெரியும் ஜீவாவுக்கு அவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாரு, அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே அவைலபிளாக இல்லை, எல்லாருமே வேறு இடத்துக்கு போயிருக்காங்கிறதுனால இவருக்கே தெரியும் இந்த வீட்டில் அமானுஷம் இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. சவுண்டை அதிகமாக வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறாருங்க. இப்போது இந்த டிவிக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம், இவரோட கனவில் வந்த உருவம், இவர் நேரில் பார்த்த அந்த உருவம், அந்த கருப்பு உருவம், ஒரு மாதிரி தோல்லாம் பிஞ்சு சதையெல்லாம் புழு வச்சு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கிற அதே உருவம் டிவிக்கு பின்னாடி இருந்து மெதுவாக எந்திரிக்குதாங்க. மெதுவாக எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் இவரை நோக்கி பொறுமையாக நடந்து வருதான். அந்த டிவி வந்து டிரான்ஸ்பரன்சியாக அதோட உடம்புக்குள்ளே போயிட்டு வருதான். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸாக இருக்கிறாரு, உறைஞ்சி போய் உட்காந்துருக்கிறாரு. கத்தவும் முடியலை, எந்திரிச்சு ஓடவும் முடியலை. இவரோட மனசுக்குள்ளே எல்லாம் யாராச்சும் ஒருத்தர் வரமாட்டாங்களா,
யாராச்சும் ஒருத்தர் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, அவ்வளவுதான் இன்றைக்கி நம்ம செத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது திடீர்னு அந்த உருவம் இவர் கிட்டக்க வரும்போது யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அமைக்கிட்டு கதவை போட்டு உடைக்கிறாங்க மெயின் டோரை. இந்த சத்தம் கேட்டதுமே அந்த உருவம் டப்புன்னு மறைஞ்சிருக்குதுங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அந்த உருவம் மறைஞ்சிருச்சு அங்கேருந்து. இப்போ தான் இவருக்கு உயிரே வந்திருக்குது. ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு எந்திரிச்சு அழுதுகிட்டே வேமா ஓடி போய் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜீவாவோட அப்பா அம்மா 2 பேரும் அழுதுகிட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இவரை உள்ள தூக்கிட்டு வந்து இவரோட பெட்டில் படுக்க வச்சு அவங்க பக்கத்துலேயே உட்காந்து இவருக்கு கை காலெலாம் அமைக்கி விட்டு இவர் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏங்க பொய் சொல்கிறதுக்கு ஒரு வரம்பு இருக்குதுங்க, இவனை பார்த்தா எனக்கு அப்படி தோணலை, இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான், கண்டிப்பாக எதனா ஒன்று பண்ணியே ஆகணும், இல்லைனா நம்ம பிள்ளையோட உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது ஜீவாவுக்கு பழைய மாதிரியே ஹெவி ஃபீவர் அடிக்க ஆரம்பிக்குது. உடம்புல சுத்தமாக தெம்பே கிடையாது. இப்போ ஊருக்கு போன சாமியார் ரிட்டன் அவரோட வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இப்போ உடனே இவரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஜீவாவோட அப்பா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், இந்த பையன் நைட்டு அலறி அடித்து எந்திரிக்கிறான், எதையோ பார்த்து பயந்துருக்கிறான், என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு ஒழிய அவருக்கு நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. கிரவுண்டுக்கு போனது எதையுமே சொல்லலை. இப்போ அந்த சாமியை என்ன பண்ணுறாருனா, அருள் வந்து கருப்பசாமி அவரோட உடம்புக்குள்ளே வந்து உன் பையன் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான், தொடக்கூடாத ஒரு பொருளை தொட்டிருக்கிறான், இவனோட உயிருக்கே ஆபத்து, இவன் போனது அந்த சுடுகாட்டுக்கு, அந்த சுடுகாட்டில் வயசு பையன் ஒருத்தனோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்குது, நிறைவேறாத ஆசையோட யாரையாச்சும் பழி வாங்கணும் கொல்லணுங்கிற ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சி அந்த ஆத்மா பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளில் உன் பையன் கையை வச்சுட்டான், அதனால தான் அந்த பையனோட ஆத்மா இவனை பிடிச்சிக்கிச்சு, இவன் கூட போன யாரையுமே பிடிக்காததுக்கு காரணமும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி புட்டு வைக்கிறாராங்க. ஏன்னா இவங்க எதுவுமே சொல்லலை, வெறுமனையாக ஒரே வார்த்தையில் தான் சொல்லியிருக்கிறாரு. அவரே எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார், நடந்தது எல்லாத்தையும். இவனை உடனே கோவிலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கருப்பசாமி கோவிலுக்கு கூட்டு போனது மட்டும் இல்லாமல் இந்த பையனோட கையில் ஒரு மஞ்சள் கயிறு ஒன்று கட்டி விட்டுருக்கிறார். அது போக கருப்பசாமியோட அருவாளில் குத்தி வச்சிருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து திருநீர், அந்த கோவிலில் இருக்கிற கருப்பசாமியோட அருவாள் நிறையா வச்சுருப்பாங்களாம் அந்த கோவிலில், அதில் ஒரு அருவாள் குட்டியாக ஒன்று எடுத்து கொடுத்து மொத்தமாக கருப்பசாமியோட காலில் வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்து இவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதை கொண்டு போய் உங்களோட பூஜை அறையில் வச்சுக்கோங்க, அருவாளை திருநீரை அந்த பையனுக்கு பூசி விட்டுருங்க, கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை எப்பயுமே நீ வச்சுக்கணும், இந்த எலுமிச்சம்பழம் காஞ்சி போச்சு ஒரு மாதிரி இதாகிடுச்சுன்னா மறுபடியும் வந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஜீவாவோட அப்பா கிட்ட சொல்லி இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக இவர் கிரவுண்டில் ஒரு ஹெல்மெட்டை, நிறைய பொருட்கள்லாம் கிடக்குதுன்னு சொன்னார் இல்லையா, பொம்மை, அப்புறம் எரிஞ்சு போன கட்டை, நிறைய விஷயங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் கிடக்குதுன்னு அதை க்ளீன் பண்ணும்போது ஒரு ஹெல்மெட்டை எடுத்துருக்கிறாருங்க. அதில் ரத்தக்கரை ஒரு மாதிரி காஞ்சி போய் இருந்திருக்குது, போன வாடை அடிச்சிருக்குது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் அந்த ஏரியாவே ஒரு மாதிரி போன வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஹெல்மெட்டில் ஹெவியாக அடிச்சிருக்குது. பிளட்டு இப்போ தான் லாஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்திருக்குது. பிளட்டு லாஸ் ஆகி ஒரு ரூமில் இருக்குதுன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஹெவி ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் இந்த ரூமுக்குள்ளே, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அப்போவே அவருக்கு டவுட் வந்திருக்குது, கையெல்லாம் ரத்தக்கரையாக இருந்திருக்குது, அதை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறார். இந்த ஹெல்மெட்டு அந்த பையன் போட்டிருந்த ஹெல்மெட். ஸோ அவனோட ஆத்மா தான் ஜீவாவை பிடிச்சி துரத்திக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். இப்போது அந்த சாமியார் கொடுத்த எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு ஜீவாவோட அப்பா அம்மா ஜீவா 3 பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தும் தூங்கிடுறாங்க ஒரு 10 மணிக்கெலாம். வழக்கம் போல் நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. பயங்கரமாக இவங்களோட வீட்டோட மெயின் டோரை போட்டு உடன்னு உடச்சிட்டு இருக்கிறாங்க யாரோ வெளியே. இப்போ ஜீவா பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா அவரோட காதுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்குது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எழுப்புறாரு, அப்பாவையும் அம்மாவையும் எழுப்புறாரு. 2 பேருமே எந்திரிக்க மாட்டுறாங்க. ஜீவாவோட ஷோல்டருக்கு பின்னாடி பயங்கரமாக ஒரு உருமல் சத்தம் கேட்குதுங்க. மெதுவாக திரும்பி பார்க்குறாரு பயத்தில். இந்த சத்தம் கேட்டதுக்கப்புறமா அந்த ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாயிருது. கதவை தட்டுற சத்தம் எதுவுமே கேட்கல. பின்னாடி ஒரு டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு மட்டும் கேட்குது. மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அவரோட பெட்ரூம் டோர் க்ளோஸில் தான் இருந்திருக்குது. அதை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. இப்போ தான் அந்த உருவத்தை முழுசாக இவர் பார்த்துருக்கிறாரு. இந்த உருவம் ஒரு மாதிரி ரத்த சொட்ட தலையெல்லாம் ஒரு மாதிரி 2ஆக பொளந்து கண்ணு மட்டும் தெளிவாக தெரியுதான், ரெட் கலரில். கையிலேருந்துலாம் ரத்தம் வடிதான். அப்படியே இவரை நோக்கி நடந்து வருதாங்க. இவங்க வீட்டு தரையெல்லாம் ரத்தமாக அந்த உடம்புலேருந்து சொட்டிக்கிட்டே இருக்குதான். ரத்தமாக சொட்ட ஒரு உருவம் இவரை நோக்கி நடந்து வருது. மறுபடியும் உங்களோட அப்பா அம்மா 2 பேரும் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எந்திரிக்க மாட்டுறாங்க.
இப்போ தான் அந்த சாமியார் சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. வேகமாக எந்திரிச்சு ஓடி அவங்களோட சாமி ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. சாமி ரூம்குள்ளே போய் உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த அருவாள் எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த எலுமிச்சம்பழத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு திருநீரை பூசிக்கிட்டு கருப்பு சாமியை மனசில் நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கிறாருங்க. இப்போ அந்த உருவம் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நிற்கிது. ஆனால் ஜீவாவோட அப்பா அம்மாவை அந்த உருவம் எதுவுமே பண்ணலை. இவருக்கு அது ஏங்கிறதும் புரியலை. இப்போது மெதுவாக அந்த சாமி ரூமை நோக்கி அந்த உருவம் நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இவருக்கு இன்னும் பயம். அந்த சாமியார் சொன்னது எல்லாமே பொய், இப்போ நம்மளை வந்து யாருமே காப்பாற்ற மாட்டாங்க, இது நம்மளை கொன்றுங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு. சாமி ரூம் கிட்டக்க வரும்போது திடீர்னு பின்னாடியே நடந்து போதாங்க. அது யாரோ ஒருத்தரை பார்த்து பயந்துட்டு மெதுவாக அப்படியே பின்னாடியே போனது. இவங்களோட கிச்சன் வாசல் வரைக்கும் போயிருக்குது. பயந்துக்கிட்டே பின்னாடியே நடந்து போயிருக்குது. யாரை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக அந்த சாமி ரூம்லேருந்து எட்டி பார்த்துருக்கிறாரு. அது யாரோ ஒருத்தரை ஆப்போசிட்டில் பார்த்து தான் பயந்து போயிட்டு இருந்திருக்குது. ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கங்கிறது இவருக்கும் தெரிஞ்சிருது. மெதுவாக பயந்துக்கிட்டே வெளியே எட்டி பார்த்தா ஒரு வெள்ளை உருவமாங்க. ஒரு வெள்ளை உருவம் கையில் அருவாள் வச்சுக்கிட்டு சலங்க சத்தத்தோட சுருட்டு வாடை, வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சுருட்டு வாடை அடிக்க நடந்து வந்துட்டு இருக்குதாங்க. அதாவது அந்த உருவத்தை நோக்கி, அந்த அமானுஷத்தை நோக்கி இந்த வெள்ளை உருவம் நடந்து போய்கிட்டு இருக்குதான். இந்த உருவத்தை பார்த்து தான் அது பயந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கிச்சனுக்குள்ளே அந்த அமானுஷம் போயிடுது. இந்த வெள்ளை உருவமும் உள்ளே போனதுக்கப்புறமா அலறல் சத்தம் கேட்டிருக்குதுங்க. அந்த ஆத்மாவோட அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. இது வரைக்கும் தான் இவருக்கு ஞாபகம் இருக்குது. இவர் அறியாமலே சாமி ரூம்லேயே படுத்து தூங்கி இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா எந்திரிச்சு என்னமோ எதுவும் சொல்லிட்டு இவரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணி இவர் கொஞ்சம் நேரம் கழித்து தான் எந்திரிச்சிருக்கிறாரு. என்னாச்சுப்பா, எதுக்குப்பா இங்கே வந்து படுத்துருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாரு ஜீவா. இப்போ பயந்து போய் மறுபடியும் அந்த கருப்புசாமி ஆனார் இல்லையா, அவர்கிட்ட கூட்டு போய் காமிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நைட்டு நடந்திருக்குது, எதையோ பார்த்து பயந்துருக்கிறான். அப்படிங்கும்போது அந்த கருப்பனை உங்கள் பிள்ளையை வந்து காப்பாற்றிருக்கிறாரு, இதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆத்மாவை கருப்பன் பார்த்துப்பாப்புல. கருப்பன் வந்து ஆல்ரெடி அந்த ஆத்மா வந்து கொன்னுட்டதாக சொல்லியிருக்கிறார். நேற்று நைட்டு நடந்த இந்த சம்பவம் கருப்பசாமி அந்த அமானுஷத்தை வந்து கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுத்த திருநீரையும் இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அருவாளையுமே எப்பயுமே உங்களோட சாமி ரூமில் வச்சுருங்க. பொதுவாகவே எல்லாரோட வீட்லேயும் பூஜை அறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பூஜை அறை இருக்கிற எல்லாரோட வீட்லேயுமே ஒரு கருப்பசாமியோட அருவாள், அதாவது இந்த கருப்பசாமி சம்மந்தப்பட்ட விஷயம் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா காத்தா காவல் காப்பாரான் கருப்பன். அவரை தாண்டி அந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே வராது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது ஒரு ஐதீகமாங்க. நானுமே எங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து ஒரு கருப்பசாமியோட அருவாள் வந்து நம்ம கேட்டிருக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் அருவாள், ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிறனால அருவாள் வைக்க முடியலனாலும் கருப்பசாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதனா ஒரு பொருட்களை உங்களோட வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் உங்களோட நிலவாசல்லையும் ஒரு கருப்பு கயிறு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா வாங்கி கட்டி விட்டுருங்க. உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு அமானுஷமோ எதுவுமே அண்டாதாங்க. அமானுஷம் இதெல்லாம் தாண்டி இந்த செய்வன கோளாறு எதனா இந்த கண் கோளாரோடைய வீட்டுக்குள்ளே வருவாங்க. நம்ம கூப்பிடாத விருந்தாளிகள்லாம் சிலர்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வரவங்கெல்லாம் நம்ம நல்லா இருந்தால் போதும், அப்படியே ஒரு மாதிரி கண்ணிலேயே படம் பிடிப்பாங்க சச்சக்குன்னு. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து தப்பிக்கணும்னா இது ஒரு முறையாங்க. எனக்கு நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா ஜீவாவோட அப்பா ஜீவாவையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதுக்கப்புறம் அந்த கிரவுண்டுக்கு யாருமே போகாதீங்கடா தம்பிங்களான்னு சொல்லிட்டு இவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணதுக்கப்புறமா ஊரில் இருக்கிற பசங்க யாருமே அந்த கிரவுண்டை யூஸ் பண்ணுறது கிடையாதாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எந்த ஒரு அமானுஷமும் ஜீவாவோட வாழ்க்கையிலையும் நடக்கலை. இப்போ ஜீவா ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாரு. அவரோட காலேஜ் படிப்பை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாப்புல தம்பி. அவர் டெவில்ஸ் கிச்சனோட பெரிய ஃபேனாங்க. என்னோட வாய்ஸில் அவரோட ஸ்டோரியை வந்து கேட்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நாள் ஆசையாங்க. அதனால ரொம்ப நாளாக அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாப்புல. அனுப்பவே முடியலையாம். இந்த ஸ்டோரியை வந்து எனக்கு அனுப்புறதுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்குது. அவரோட ஃபோன் உடஞ்சி போயிருச்சான். அந்த ஃபோனை ரெடி பண்ணுறதுக்கு 1 மாதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த ஸ்டோரியை எனக்கு அனுப்ப முடிஞ்சுதான் அந்த பையனால். இப்போது அந்த காலேஜில் இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற முக்கால்வாசி பசங்க வந்து, அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம டெவில்ஸ் கிச்சனுக்கு ஃபேனாக. ஸோ அவங்க எல்லாருமே தான் இந்த ஸ்டோரியை பார்த்துட்ருப்பாங்களாம். ஜீவா அண்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாய்ப்பா, எல்லாருமே நல்லா படிங்க. ஸோ இதோட ஜீவாங்கிற தம்பி, இது வந்து ஒரிஜினல் நேம் தான், ஊர் மட்டும் ஒரிஜினலை மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாப்புல. என்னோட பேரையே வச்சு ஒரிஜினல் பேரை வச்சு சொல்லிடுங்கண்ணா ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அவர் என்கிட்ட அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னார். நான் என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது
அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல நிறைய பேர் டெவில்ஸ் கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அண்ட் அடுத்தடுத்து ஸ்பாட்டிஃபைல வந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸ்பாட்டிஃபைல வந்து நம்ம ஸ்டோரியை கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். முக்கியமானதை மறந்துட்டேங்க, மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சொல்லிவிட்டு நம்ம சேனல் ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் உங்களோட ஆதரவை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அந்த சேனலையும். அந்த சேனலோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கோவா சீரிஸ் போயிட்டுருக்குது. இன்றைக்கி வந்து ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் டீகோட் பண்ணி நானும் என்னோடய பாய்ஸும் போட்டிருப்போம். பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். இதுக்கப்புறம் திரும்பி போகிறதா ஐடியாவே கிடையாது. காமே. அப்புறம் இன்னொரு விஷயம் கோஸ்டீஸ், ஜனவரி 13 என்னோடய பர்த்டே. இந்த ஸ்டோரி பார்த்துட்ருக்க நீங்கள் மலேசியாவில், சிங்கப்பூரில், அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே வந்து பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியும். இந்த பர்த்டேக்கு ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதாவது எங்களோட டீம் வந்து ரெடி பண்ணுறாங்க. இது ஆனால் நான் தான் கேட்டாங்கண்ணா அவங்க சார்பில். நம்ம சேனலில் வேறு யாரும் வந்து உட்காந்து கேட்க முடியாது இல்லையா? அதனால் உங்ககிட்ட நான் கேட்குறேன், என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே பிரபாகரன் அண்ணா. அப்புறம் இந்த டெவில்ஸ் கிச்சன் ஷோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, செல்ஃப் ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அதை ஒரு வீடியோவாக எடுத்து நீங்களோ இல்லை குழந்தைங்களோ எடுத்து பிரபாகரன் அஃபிஷியலுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் அனுப்புங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க. உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடிட் பண்ணி ஆல்ரெடி நம்மளோட செலிப்ரேஷன் ஒன்று போகும், பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு எதனா சர்ப்ரைஸாக பண்ணுவாங்க இல்லையா, அதோடு சேர்த்து நீங்கள் அனுப்பின இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி ஒரே வீடியோவாக நம்மளோட சேனலில் வரும். அதாவது Jan 13 இல்லைனா Jan 14 வந்து அந்த வீடியோ வரும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அனுப்புங்க. எல்லாருமே அனுப்பணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. அன்பாக பாசமாக சிலர்லாம் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க சில விஷயங்கள்லாம். அந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சுன்னா அனுப்புங்க. ஐ எம் வெயிட்டிங். டாட்டா பாய் பாய்.